சார், இந்த தேர்தல் களத்தில் 2026 சிறப்பம்சமா நீங்க எதை பார்க்குறீங்க? இதெல்லாம் பிரதானமாக இருந்தது. இதுதான் ஹைலைட்டா பிரச்சார களத்துக்குள்ள மக்கள்கிட்ட போய் ஒரு விவாத பொருளா மாறுச்சுன்னு நீங்க எதை பார்க்குறீங்க? சமூக வலைதளங்களில் ஏற்பட்ட புரட்சி தான் அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அதுக்கு தேர்தல் முடிஞ்சு போயிடும் போல தெரியுது. எந்த தொகுதி யார் பேசுனா, எங்கே பணம் கொடுக்குறாங்க, எங்கே பிடிபட்டுச்சு, எங்கே இது பண்ணுறாங்க, அது தெரியலை. அது இன்றைக்கி இருக்கிற நிலைப்பாடு. ஆனால் பாண்டியன் சார் சொன்னார், ஜெயலலிதம்மா இறந்ததுக்கு பிறகு 2016 இன்ன வரைக்கும் இருக்கிறத பூரா அழகாக கோடிட்டு காட்டிட்டு போனார். ஜெயலலிதம்மா இறந்ததற்கு பிறகு அந்த கட்சி எந்த படிநிலைகளை தாண்டி இன்றைக்கி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கலைஞர் அவர்கள் இருக்கிற போதே நீங்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்து இழந்தீங்க 2011. அதுக்கு பிறகு 2014 நாடாளுமன்ற உறுப்பினர் 40 இழந்தீங்க. 2016 ஆட்சியை இழந்தீங்க. மறுபடியும் உங்களால் வர முடியல. இவ்வளவு படிநிலைகளை தாண்டி வந்திருக்குது திமுகன்னு சொல்ல வரேன். ஆகவே அண்ணா திமுகவும் திமுகவுக்கு தான் இந்த கள நிலவரம் போட்டி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் இருக்காங்க பாருங்களேன், அவங்க எப்பா எத்தனை பேர் பேசுகிறதப்பா நாங்கள் கேட்குறது. ஆனால் தமிழ்நாட்டில் எங்கள் விலைவாசி குறையலையே. தமிழ்நாட்டில் 40% பேருக்கு, நான் மீண்டும் அடிக்கோடிட்டு சொல்கிறேன், 40% பேர் தான் திராவிட முன்னேற்ற கழக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை அவர்கள் விரும்புகிறார்கள். 60% பேர் இல்லை. இது உளவுத்துறையினுடைய தகவல். சரி, அப்போ நீங்க சொல்றத பத்தி பார்த்தா இந்த தேர்தலை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? ஒரு பக்கம் ஸ்டார் அப்படின்ற அந்தஸ்தோடு விஜய் களத்துக்குள்ள வராரு, இன்னொரு பக்கம் ஆட்சியை பிடிக்கணும் 2வது முறையாக அப்படின்ற முனைப்போடு திமுக இருக்குது. அதிமுகவும் அதே தான், ஆட்சியை பிடிக்கணும், நம்ம அந்த அதிமுகவுடைய இந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணுன்ற இடத்துல இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துட்ட 2026 தேர்தல் களம்ன்றது ஸ்டார் அந்தஸ்தினுடைய அடிப்படையில் நிர்மாணிக்கப்படுகிறதா, அல்லது பிரதான கட்சிகள் அப்படின்ற அடிப்படையில் நிர்மாணிக்கப்படுகிறதா, கொள்கைன்ற அடிப்படையில் நிர்மாணிக்கப்படுகிறதா, வேட்பாளர்கள் அப்படின்ற அடிப்படையில் உருவாக்கப்படுதா? எப்படி இருக்குது? இது எல்லாமே சேர்த்து தான். ஆனால் ஒரு ஆட்சியினுடைய எடப்பட்டு பார்ப்பாங்கல்ல, 5% எதிர்மறை வாக்குகள் இருக்கலாம், 10% இருக்கலாம். ஆனால் இங்கே 12%க்கு மேலே இருக்குது சொல்கிறாங்க. ஏன்னா இதை தமிழ்நாட்டில் ஒரு 5 ஆண்டு காலத்தில் 5,65,00,000 கோடி கடன். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக உள்பட இந்த 5,65,000 கோடி தான் கடனை மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இல்லை, அது கூட இன்னொன்னையும் சேர்க்கணும். நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் நடத்துறீங்கல்ல, அந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 25 மாநகராட்சி இருக்குல்ல, அந்த 25 மாநகராட்சிகளும் எவ்வளவு பணத்தை ஒதுக்குனாங்க, எவ்வளவுல பிரச்சனை வந்துச்சு? அண்மையில் மதுரையில் 200 கோடிக்கு பிரச்சனை வந்துச்சா? அரசாங்க ஊழியர்கள், மாநகராட்சி ஊழியர்களே 17 பேர் கைதாகி இருந்தாங்களே, அந்த 200 கோடிக்கு என்ன பதில் தெரியலைங்க. அப்போ நான் எப்படி புரிஞ்சுக்குவா சார், இந்த தேர்தல் அப்படின்றது அரசின் மீதான மதிப்பீட்டுக்கான தேர்தல், வேட்பாளர்களோ அல்லது அரசியலினுடைய பிரபலமான முகங்கள்ன்ற அடிப்படையிலோ கட்சிகளினுடைய கொள்கையெல்லாம் கிடையாது, ஒரு அரசின் மீதான விமர்சனம் சரியா தவறா அது மட்டும்தான் மதிப்பிடுமா? அதையும் பார்ப்பாங்க. இதை மறைப்பதற்குத்தான் கடனை, உலக வங்கியில் கடனை வாங்குறதுல யாரும் பேசாதீங்க, நாங்கள் ஊரக உள்ளாட்சி தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு மேலே 6வது ஆண்டா நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம், ஆனால் தேர்தல் நடத்தாம, அதை பற்றி யாரும் பேசாதீங்க. அதுக்குத்தான் இதை மறைவாகத்தான் என்ன பண்ணுறாங்க, மூளைச்சலவை, விளம்பரம், சமூக வலைதளங்களில், செய்தித்தாளில், ஊடகத்தில். தமிழ்நாட்டில் நான் வருத்தத்தோடு சொல்றேன், இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கு பிறகு சமூக வலைதளங்களை சரியாக பயன்படுத்தி தமிழ்நாட்டில் மூளைச்சலவை செய்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு செய்தியை சாதாரண டிவியில் இருக்கட்டும், சாதாரண செல்போனில் பாருங்க, ஒரு 20 செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு இது வந்ததுன்னா நான் கேட்குறேன், அப்போ நீங்கள் உங்கள் சாதனைகளை செய்ய நம்பலையா? உங்கள் கூட்டணியை நம்பலையா? அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏன் கூட்டிட்டு வர்றீங்க? ஏன் திரு ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டு போறார்? இங்க தமிழ்நாடு வளர்ந்ததுக்கு அதிமுக தான் காரணம் சொல்றாரா? அதனால என்ன சார் பிரச்சனை வருது? அதனால என்ன பிரச்சனை? கூட்டணி செல்லாவல, காங்கிரஸுக்கு திமுகவுக்கும் பிரச்சனை, அது வெளியில வரல. என்னைக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் என்னவெல்லாம் அவர்கள் மௌனமாக இந்த ஆட்சியினுடைய அக்கிரமங்களை தட்டி காக்காம இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலீங்க.
ஆனா நீங்க தேமுதிகவுக்கு ஒரு 10 சீட்டு ராஜ்யசபா கொடுத்த உடனே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் லேசா பின்னாடி போனாங்க. எனக்கு புரியுது சார். இந்த கேள்வியை அதிமுக, பாஜக அல்லது பாமக இந்த கட்சிகள் தானே கேட்டாங்க, மக்கள் கேட்டாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கும். மக்கள் எப்படி கேட்பாங்க சார்? உண்மையிலே சார் இந்திய நாட்டில் குறிப்பா தமிழ்நாட்டில் மக்கள் தான் சார் பாவம் பாவம் பாவம். ஏன் தெரியுமா? ஜிஎஸ்டி 18% போட்டாங்க, யாராவது எதிர்த்தாங்களா? இப்ப கேஸ் புக் பண்ணி 21 நாள் ஆச்சு, வரல, யாராவது பேசுறாங்களா? இப்ப இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிக்கணும், ஒரு பையனுக்கு, ஒரு குழந்தைக்கு. ஒரு இப்ப அப்படியே கழுத்துல கத்தி வைக்காம கேட்பாங்க. அதுதான் கல்வி நிறுவனம். நான் கேட்கிறேன், 1960களில் எத்தனை ஐஏஎஸ் உருவாக்கணும், எத்தனை எஸ்எஸ் ஆர்ஆர்பியில் எத்தனை தேர்வு எழுதி வந்தாங்க, எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எத்தனை பேர் மத்திய தேர்வாணையத்துக்கு வந்தாங்க? நான் கேட்கிறேன், இப்பொழுது நீங்க தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்ததற்கு பிறகு அந்த தனியார் கல்விக்கூடங்களினால் திரு அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சொல்றாரு, 219 பள்ளிக்கூடத்தை ஏப்பா தமிழ்நாட்டுல மூடுனீங்கன்னா தனியார் பள்ளிக்கூடம் அதிகமாயிருச்சு. தனியார் பள்ளிக்கூடம் அதிகமானதுக்கு திமுக மட்டும்தான் காரணம்ன்றார் அக்னி சார். திமுகவும் காரணம். இல்ல சார், அதுல அதிமுக காரணம் ஒதுக்குறது யாரு? நான் கேட்கிறேன் சார், நீங்க 4,39,000 பட்ஜெட் தமிழ்நாட்டுடைய ஒட்டு மொத்தமா நீங்க போடுறீங்கல்ல, அதுல எதுக்கு அதிகமா பணத்தை கொடுக்குறீங்க? தமிழக அரசு பள்ளிக்கூடத்திற்கு. அந்த பள்ளிக்கூடத்தையே மூடுறீங்கன்னா படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். தனியார் பள்ளிகளை ஊக்குவிப்பதற்காக அரசு பள்ளிகளை மூடியது இது திராவிட மாடல்னு சொன்னா எங்க போய் நிக்கிறதுங்க? புரியுங்க சார். எனக்கு இந்த இடத்துல ஒரு பிரதானமா ஒரு கேள்வி வருதுங்க சார். அரசு பள்ளிக்கூடத்தை திமுக அரசாங்கம் மூடிடுச்சு 5 வருஷத்துல. ஆனால் அரசு பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டிய தொகை வரல அப்படின்றத பத்தி பாஜகவோ அல்லது அதிமுகவோ கேட்டுச்சா? நான் இப்படி அவங்க கொடுக்கிற தொகை ஒழுங்கா வந்திருந்துச்சுன்னா பள்ளிக்கூடத்தை மூட வேண்டிய அவசியம் வந்திருக்காது இல்ல, அதை பிரதானமா கேட்டிருக்கணும்ல. கரெக்ட் தான். நான் கேட்கிறேன், பாஜகவோட போராடி பெற்றது இப்ப சார் சொல்லுகிற போது அப்படியே அழகா 2 சாத்து அப்படி போகும்போது சாத்தி விட்டு போனார். என்ன ரைட்ல போட்டு விட்டு லெப்டுக்கு போனார். 2007 நடுவர் நீதிமன்ற தீர்ப்புங்க. அதுக்கு பிறகு அது வந்ததற்கு பிறகு நீங்க 22 நாள் பாராளுமன்றத்தை அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் 58 பேர் இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியா இருந்து முடக்குனாங்க. அதுக்கு உமாபாரதி நீர்வளத்துறை அமைச்சர் அரசாணையில் வெளியிட வைச்சாங்க. நான் கேட்கிறேன், இப்ப 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்களே, கல்விக்குரிய பணத்தை கொடுங்க என்று கேட்க வேண்டியதானே? கேட்க முடியலன்னா நீதிமன்றத்துக்கு ஏன் போகல? போராட்டம் நடத்தி இருக்காங்க. பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு மட்டும் மசோதா போட தெரியுதா? அதுக்கு சுப்ரீம் கோர்ட் போக தெரியுதா? இல்ல, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினால் மட்டும்தான், பிஎம்சி திட்டத்தை நீங்க அமல்படுத்தினா மட்டும்தான் நாங்க கல்விக்கான நிதி கொடுப்போம்னு மத்திய அமைச்சர் ஒருத்தர் சொல்றார். அப்படின்றப்போ அந்த நிதியை வாங்குறதுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக பிரதானமா குரல் கொடுத்திருக்கணும் இல்லையா? அப்ப நாடாளுமன்றத்தினுடைய எம்பியா தம்பிதுரை இருந்தாரு, தம்பிதுரை பேசியிருந்தாரா? நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கணும்ல. அதை பத்தி நீங்க எப்பயுமே இதுதான் சார் ஒரு நரேஷன். ஆளுகிற கட்சி தமிழ்நாட்டில் திராவிட மாடல் என்று சொல்லுகிற திமுக, டெல்லியில 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறது நீங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகளே வேற ஒரு கட்சியை ஏன் கேட்கலன்னா இது சரியா? அப்ப ஆளுங்கட்சி தோத்துருச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? அதை ஒத்துக்கிட்டு அப்புறம் அண்ணா திமுகவுக்கு வாங்க. ஆமாங்க, அண்ணா திமுகவும் சேர்த்து தான் தப்பு பண்ணிச்சு, அடுத்து நம்ம விவாதிப்போம். ஆக மாநிலத்தில் திமுக ஆட்சி, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவின் முதலமைச்சர். ஆனால் ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கவில்லை என்றால் எங்களால முடியலன்னு ஒத்துக்கிட்டாரா? அந்த இடத்துல ஒரு நீட்டை போல இல்லை சார். நான் கேட்கறது ரொம்ப முக்கியமான இடம் சார். இந்த களங்கள், இந்த பிரச்சாரங்களுக்குள்ள இந்த விஷயம்லாம் எடுபட்டுச்சா? எந்த விஷயமெல்லாம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எடுபடும். எங்க எடுபடாம எப்படி போயிரும்? நான் இப்படி கேட்கிறேனே, ஒரே ஒரு விஷயம். இதுக்கு நம்ம சுமன் கவி சாரோ பாண்டியன் சாரோ பதில் சொல்லட்டும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு காவிரியில் நீர் சரியாக ஜூன் மாதம் திறக்கப்படுகிறது. 12 வருஷம் கழிச்சு அது எத்தனை ஹெக்டேர் அங்கு பயிரிடும் நிலங்கள் என்று அங்க மாவட்ட ஆட்சியரோ விஓஓ யாருமே இல்லையா? தகவல் தெரியாதா? ஆனா 12 ஆண்டு கழிச்சு தண்ணி வந்ததுக்கு பிறகு அங்க பயிர்கள் எல்லாம் நாசமாகி கருகி போச்சு. மாறாக தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்களும் அங்க நேர விவசாயிட்டு போய் ஆறுதல் கூறுறாங்க. ஆனால் டெல்டாக்காரர் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திருவாரூரிலிருந்து
நேரடியா தலைமைச் செயலுக்கு வந்துச்சுங்க. இதுதாங்க இந்த ஆட்சியினுடைய சிறப்பு. இத மக்கள் பார்க்க மாட்டாங்களா என்ன? ஆக எல்லா இடத்திலையும் எல்லா இடத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபோது வேற ஒண்ணு வேணாம், நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம். 1 லிட்டர் பால், ஆவின் பால் எவ்வளவு? 2021 திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எவ்வளவு? 1 கிலோ பருப்பு எவ்வளவு? அது மாதிரி நீங்க சொல்லுங்க. ஒவ்வொன்னா நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இது எல்லாமே அதிமுக தேர்தல் களத்துக்குள்ள பிரச்சாரத்துக்குள்ள எடுத்துச்சான். ஏன்னா 2021 நடந்த அதே சட்டமன்ற தேர்தல் அந்த பரப்புரையில கூட ஸ்லைடு எல்லாம் போட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் காமிச்சார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட எல்லா பிரச்சார களங்களுக்கும் ஒரு பெரிய ஸ்லைடு வச்சிருப்பாரு. அங்க இது மாதிரியான அம்சங்களினுடைய விஷயங்கள்லாம் பிரதானப்படுத்துவார். இந்த தேர்தல் களத்தை அதிமுக எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? மக்கள்கிட்ட அவங்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொரு ஊராக போய் பேசினார். சிவகாசிக்கு போனார். பட்டாசு தொழிற்சாலைக்கு ஏன் இப்படி நடக்கிறது, இந்த அரசு என்ன சொல்லுச்சு, என்ன செய்யலை, இதெல்லாத்தையும் எல்லா இடத்துலையுமே சொன்னார். காவிரி நடுவர்மன்றத்துக்கு நீங்கள் ஏற்கனவே சிறப்பு நாங்கள் வேளாண் மண்டலமாக நாங்கள் அதிமுக அரசு கொண்டு வந்தது, இந்த அரசு என்ன செய்தது, என்ன சொல்லுச்சு, ஏன் செய்யலை, இப்படி எல்லா இடத்துலையும் பிரச்சனைகளை மக்களோட மக்களாக போய் கேட்டார். தமிழ்நாட்டில் உழைப்புன்றது நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க 2வது சுற்றுப்பயணம், நாடு முழுக்க 234 234ன்னா பார்த்துக்கோங்களேன், 2வது முறை சுற்றுப்பிரயாணம் செய்திருக்கிறார் என்றால் அவர் இந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய ஒரு விவசாயியாக பார்க்கிறார். அக்னி சார், ரொம்ப சுருக்கமா இறுதி. திராவிட மாடல் இந்த 5 ஆண்டு காலத்தில் சொல் மாடலாக மாறி இருக்கு. வரக்கூடிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அது செயல் மாடலாக மாறணும் அப்படின்றத என்னுடைய பார்வை.